விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே இளைஞரை தற்கொலைக்கு தூண்டியதாக ஊராட்சி மன்ற தலைவர் கைது செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விஷமருந்தி உயிரை மாய்த்துக் கொள்ளும் அளவுக்கு நடந்தது என்ன? சாத்தூர் அருகே மேட்டமலை ஊராட்சி மன்ற தலைவராக இருப்பவர் பார்த்தசாரதி. இவருக்கு சொந்தமான தீப்பெட்டி ஆலை ஒன்று அப்பகுதியில் செயல்பட்டு வருகிறது. இந்த ஆலையில் அதே பகுதியைச் சேர்ந்த 28 வயதான அழகுராஜ் என்பவர் வேலை செய்து வந்துள்ளார். ஓராண்டுக்கு முன் தீப்பெட்டி ஆலையில் தீக்குச்சிகளை திருடியதாக ஏற்பட்ட பிரச்சனையில் அழகுராஜை பணியிலிருந்து நீக்கியுள்ளார் பார்த்தசாரதி. திருடிய தீக்குச்சிகளுக்கு இழப்பீடு கேட்டு பார்க்கும் இடங்களிலெல்லாம் பார்த்தசாரதி தகராறு செய்துள்ளார். அதேபோல் வியாழக்கிழமை அழகுராஜிடம் தகராறு செய்த ஊராட்சி மன்ற தலைவர் பார்த்தசாரதி அவரை மிரட்டியிருக்கிறார். அழகுராஜ் வங்கியில் கணக்கு வைத்துள்ள வெங்கடாஜலபுரம் கனரா வங்கிக்கு அழைத்து சென்று அங்கு வைத்து பொதுமக்கள் மத்தியில் இழிவாக பேசியதாக கூறப்படுகிறது. வங்கி கணக்கிலிருந்த 1.5 லட்சம் ரூபாய் பணத்தை எடுக்க வைத்து பின்னர் அதை பறித்து கொண்டதாக தெரிகிறது. இதனால் மன உளைச்சலடைந்த அழகுராஜ் விஷம் அருந்தி தற்கொலைக்கு முயன்றுள்ளார். வீட்டிற்கு மயக்க நிலையில் வந்த அவர் தன்னை ஊராட்சி மன்ற தலைவர் அவதூறாக பேசியதுடன் மிரட்டி வங்கி கணக்கில் இருந்த பணத்தை பறித்ததால் மன உளைச்சலில் விஷமருந்தி விட்டதாக மனைவியிடம் தெரிவித்துள்ளார். அதிர்ச்சி அடைந்த மனைவி அன்னலட்சுமி விருதுநகர் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற நிலையில் அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்துள்ளனர். இதையடுத்து தன் கணவரின் தற்கொலைக்கு காரணமான ஊராட்சி மன்ற தலைவர் பார்த்தசாரதி மற்றும் அவருடன் இருந்த 2 மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தனலட்சுமி சாத்தூர் நகர் போலீசாரிடம் புகார் அளித்தார். வழக்கு பதிவு செய்த போலீசார் பார்த்தசாரதி மற்றும் அவருடன் வந்த 2 மீது தற்கொலைக்கு தூண்டியது, மிரட்டி பணம் பறித்தது ஆகிய 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். இளைஞரை தற்கொலைக்கு தூண்டிய விவகாரத்தில் ஊராட்சி மன்ற தலைவர் கைது செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.